ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க க்ரீன் யூடியூப் சேனல் உள்ளது எவ்வளோபடி சொல்ல வந்தேன். நானுங்க சுஜிதா. இந்த இன்ட்ரோ நிறைய பேர் கொடுக்காது அப்படின்றாங்க. பட் என்னோடய சேனலை பற்றி நான் யோசிக்கும்போது ஃபஸ்ட்டு நினச்சது ப்ராப்பராக ப்ரொஃபஷ்னலாக எல்லா வீடியோலையுமே ஒரு இன்ட்ரோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் அது போட்டிருக்கேன். ஸோ அதனால் தப்பாக எடுக்காதீங்க, இரிட்டேட் ஆகாதீங்க. நம்ம வீடியோவில் வீடு அப்டேட் என்னன்றதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த பழைய வீட்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, கொஞ்சம் அந்த 5 lakh டிலே ஆகுது. இன்றைக்கி தரேன்னு சொன்னார், நாளைக்கு மத்தியானம் 12:30க்கு வாங்கன்னு சொல்கிறாரு. தரலைன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் பண்ணணும். வயசானவன்றனால நானும் பொறுமையாக போயிட்டுருக்கேன். இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக போக முடியாது. மத்தியானம் 12:30க்கு வெயிட் பண்ணுவேன். அதுக்கு மேலே இல்லைன்னா போய் வீடை லாக் பண்ணிடுவேன் வித் வீடியோ ப்ரூஃபோட. இதுதான் என்னோடய பிளான். அண்ட் காலையில் நான் போய் பார்த்தேன் இல்லையா, இந்த பார் பக்கத்தில் ஒரு வீடு. அந்த வீடு பார்த்திங்கன்னா எனக்கு பயமாக இருக்குது. கண்டிப்பாக அது ப்ராப்ளம் ஆகும். போய் பார்த்தேன்னா எனக்கு அது ஓகேவாக தெரில, கம்ஃபர்டபுளாகவும் இல்லை. அந்த வீட்டில் நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பாதுகாப்பும் கிடையாது. அதனால் அந்த வீட்டுக்கு போக வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன். வீட்டுக்கு வந்தேன். நம்ம சாட்சிக்காரன் காலில் விழுவுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுந்துடலான்ற மாதிரி ஹவுஸ் ஓனர்கிட்டே பேசி கேட்குற ரெண்ட் நான் தரேன், எனக்கு புது வீடு கிடைக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் நான் இருந்துக்கிறேன்னு சொன்னனால அவங்க 18,000 14,200 18,000க்கு மாற்றிருக்காங்க. அதனால அந்த அமௌண்ட் நான் தர வேண்டியதாக இருக்குது கொஞ்ச நாளைக்கு. ஏன்னா என்னால் வீடு தேட முடியல, இதுக்கு மேலே என்னால் தேடவும் முடியாது. அதனால் சரி ஓகே, இருக்கிற வரைக்கும் இங்கே இருக்கலான்ட்டு 1 lakh அட்வான்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வீட்டில் தான் இருக்க போகிறேன். ஓல்டு மேன்கிட்ட 5 lakh எப்படி வாங்க போகிறேன்றதை நான் நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். என்ன நடக்குதுன்றது எனக்கு தெரியல. நாளைக்கு நேரில் வர சொல்லியிருக்காங்க. நேரில் வந்தாருன்னா ஓகே, வரலை ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா நான் போலீஸை கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கே போயிட்டு லாக் பண்ணிடுவேன் வீடை. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் நான் யோசிக்கணும். இப்படி போயிட்டு போய் விழுவேன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. ஆனால் இப்போ இந்த வீட்டில் நான் எல்லாத்தையுமே ஏற கட்டி நல்லா குடோன் மாதிரி வீட்டுக்குள்ளே வந்தோடனே நான் 10 நாள் கழிச்சு வரனால வீடே ஒரு மாதிரி பழைய வீடு ஸ்மெல் மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பேக்கிங்லாம் பண்ணி வச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு செட் பண்ணணும். அதுதான் என்னோடய வேலை இப்போதைக்கு பண்ணுறேன். எனிவேஸ் இப்போதைக்கு எனக்கு வீடு ப்ராப்ளம் சால்வ் ஆனதுனால கொஞ்சம் மைண்டு எனக்கு ரிலாக்ஸாக இருக்குது. பார்த்துக்கலாம், பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு, ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதன் மத்தியில் இப்போ வீடு பிரச்சனையும் நான் இழுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு தான் கஷ்டம். அதனால இந்த முடிவு பார்க்கலாம் இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு சொல்லிட்டு. எனக்காக சப்போர்ட் பண்ண நிறைய கமெண்ட்ஸ் பண்ணவங்க, ரெகுலராக கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு என்னோடய வெல்விஷராக நான் நினைக்கிறேன். அவங்களெல்லாம் ஒரு 2-3 பேர் தான் கமெண்ட் பண்ணுறீங்க, ஆனால் அது பெரிய ஆறுதல் எனக்கு. ஸோ அதுக்காக தேங்க்ஸ். வீட்டோட அப்டேட் இது தான். அப்படியே இருந்தாலும் நான் அட்வான்ஸ் வாங்கிடுவேன். நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. எனக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களை மீறி போயிடுமா, அதனால் ஃபீல் பண்ணாதீங்க. அண்ட் நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவேன். நான் வீடியோவில் மேபி நான் சொல்கிறது தம்ப்நெயிலில் வைக்கிற வேர்ட்ஸ் உங்களுக்கு ஹர்ட் ஆகும். எங்கே போகிறேன்னு தெரில, பிள்ளைங்களை கூட்டிகிட்டு எங்கே போகிறேன்னு தெரில, இது மாதிரிலாம் தம்ப்நெயில் வைக்கிறது நீங்கள் ஹர்ட் ஆகுறீங்களா என்னன்னு தெரில. இது ஒரு ரியாலிட்டி. நெகட்டிவாக வச்சா தான் பார்ப்பாங்க அப்படின்றது ஒரு ரியாலிட்டி. ஸோ நானும் ஒரு இன்ஃப்ளூயன்சராக ஒரு சில இடத்துல தப்பான விஷயங்களை பண்ண வேண்டியது இருக்குது. அது என்னோடய மிஸ்டேக்கா இல்லை பார்க்குற மக்களோட மிஸ்டேக்கா எனக்கு தெரியல. பட் அதுதான் உண்மை. என்னோடய சேனலில் அதிகமாக நெகட்டிவாக போட்டிருக்க வீடியோஸ் தான் அதிகமாக வியூஸ் போயிருக்குமே. ஸோ என்னோடய சேனல் க்ரோத்துக்காக பண்ணுறேன்னு நினச்சிக்கோ. ஆனால் உண்மையாக ரியாலிட்டி என்னன்றது வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு, என்கிட்ட பழகிறவங்களுக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் தெரியும். அதனால் நீங்கள் என்னை புரிஞ்சுப்பீங்க நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் சுஜிதா. பாய்.